11 மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய கிராஃபிக் ஃபங்க்ஷன் யூசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்மளுடைய கிராஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்லேஷனை பர்டிகுலராக பார்க்கலாம். நான் ஆன்லைன் ஜியோஜிப்ரா வெர்ஷன் எடுத்திருக்கேன். www.geogebra.org அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கான கிராஃபிக் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகிரும். இது நமக்கு தெரியும், இது வந்து கிராஃபிக்ஸ் வியூ, இது வந்து இன்புட் பார், இதெல்லாம் டூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓப்பன் போகிறோன்னா இன்புட் பாரை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷனை விசுவலைஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து விலக எடுத்துக்காட்டு 1.8 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f(x) மாடுலஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ஜியோஜிப்ரால இன்புட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏன்னா அது ஒரு அப்சல்யூட் வேல்யூ இல்லையா, ஏபிஎஸ்ன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதை எனபிள் பண்ணிக்கங்க. ஸோ மாடுலஸ் சிம்பிள் வந்துடும். ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாடுலஸ் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம இந்த கிராஃபிக்ஸ் வேல பார்க்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுடைய வேல்யூ எனபிள் பண்ணீங்கன்னா ஸோ என்ன எடுத்துக்கோன்னா f(x) mod x எடுத்துக்கோம். இப்போ இதோடைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் f(x + c) அப்படின்னு சொன்னால் கிடைமட்டமாக இடப்பக்கமாக நகரும் அப்படின்னு தெரியும். அதே போல் f(x - c) அப்படின்னு சொன்னால் வலப்பக்கமாக நகரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிஎஸ் ஆஃப் என்ன கொடுக்குறேன்னா x - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்க என்ன இருக்கு. ஸோ ரைட் சைடில் மூவ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது x - 1 அப்படிங்கும்போது ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிருக்கிறத இங்கே பார்க்கலாம். அதே போல் ஏபிஎஸ் ஆஃப் x + 1ன்னு கொடுக்குறேன். பாருங்க லெஃப்ட் சைடில் மூவ் ஆயிருக்கிறத பார்க்கலாம். பாருங்க கிரீன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா f(x) mod x அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனதர் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும். அதாவது mod x - 1. அடுத்து இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் mod x + 1. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் மோர் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன், இதையும் டெலீட் பண்ணிக்கிட்டேன். இன்புட் பார் போயிட்டு ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு ஸ்லைடை கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் ஏன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் -5 to +5. அதோட நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா அதோடைய ஸ்லைடர் செட்டிங்ஸில் இன்க்ரிமெண்ட் வந்து நான் 1ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா f(x - a) அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதாவது நமக்கு என்ன கிடைக்கும்னா mod x - a நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணி பாருங்கள், இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஏ வேல்யூ பொறுத்து இங்கே கிடைக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா 0, இங்கே பார்த்தீங்கன்னா ++னா நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும், மைனஸ் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் மூவ் ஆகும். இப்போ இதை ட்ரேஸ் ஆன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த அனிமேஷனை ஆன் பண்ணுறேன். நீ பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இந்த மேக்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்தோம். இந்த அனிமேஷன் பாஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்னா மாடுலஸ் எக்ஸுங்கிறத நம்ம டெலிட் பண்ணிட்டு x² அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மாறிடும். இப்போ அதே அனிமேஷன் ஆன் பண்ணி பாருங்க. f(x + a)ன்னு சொல்லும்போது கிராஃப் எப்படி பிஹேவ் பண்ணுது, f(x - a)ன்னு சொல்லும்போது இந்த கிராஃப் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம காட்டலாம். அதே போல் ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். sin x கொடுத்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ட்ரேஸ் போனோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் போதும். பாருங்க அதோடைய ஷிஃப்டிங்கை ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிராஃபிங்கை போட்டு காமிச்சு கிராஃபிக் யூசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.